ஹாய் ஹலோ வெல்கம் டு தி தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரூம் பாய் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிகில், ஹர்ஷா, இமான் அண்ணாச்சி, பிர்லா போஸ், காத்து கருப்பு காளை, கவிதா, கற்பகம்னு பலர் இந்த திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது எஸ். ஜெகன் ராயன். ஸோ வாங்க இப்போ இந்த படத்தினுடைய கதை எப்படின்னு பார்க்கலாம். சஞ்சய் ஒரு பாப்புலரான ஹோட்டல்ல வேலை செய்றாரு. இந்த ஹோட்டல் யங் கப்பிள்ஸுக்கு பிடிச்ச இடமா அமைஞ்சிருக்கு. என்னதான் இது வெளியில பார்க்க அழகா இருந்தாலும், மறைமுகமா இந்த ஹோட்டல்ல சில தப்புகள் நடக்குதுன்னு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஆட்கள் சரி கிடையாது. அதே சமயம் ரூம் பாய்ஸா வேலை செய்றவங்கள ரொம்ப மோசமான நடத்துறாங்க. இங்க சஞ்சயும் ரூம் பாயா தான் வேலை செய்றாரு. ஆனா, இவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சுகிட்டு இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய மீதி கதையா அமைஞ்சிருக்கு. 2 பெரிய ஃபேமிலிய காமிக்கிறாங்க. இவங்கள மைஸ்ட்ரி மூலமா கனெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்தது. அது மட்டும் இல்லங்க, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ இந்த திரைப்படத்துல குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஜெகன் ராயன் டைரக்டர் மிக அருமையா த்ரில்லிங் கதைய குடுத்திருக்கிறாரு. இந்த படத்துல முக்காவாசி புதுமுகங்கள் தான் நடிச்சிருந்தாரோ, எல்லா ஆர்டிஸ்டையும் பெஸ்ட்டா நடிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வேலன் சதாசிவம் இந்த படத்திற்கு பிஜிஎம் போட்டிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே கதைக்கு ஏத்த மாதிரி அற்புதமா செட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பாரதி ராஜனோட சினிமாட்டோகிராஃபி தான் இந்த படத்துக்கு ஹைலைட்டா அமைஞ்சிருக்கு. முக்கியமா ஏலகிரியோட அழக அப்படியே ஆடியன்ஸோட கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாருன்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும். ஆக்ட்ரஸோட ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ், பக்காவான டெக்னிக்கல் டீம், அருமையான கதைக்களம் கொண்டது தான் இந்த திரைப்படத்தினுடைய மிக சிறப்பம்சம்னு சொல்லலாம். மறக்காம இந்த திரைப்படத்தை ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.